Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால். செகண்ட் யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் தான். அதில் நம்ம டிசிபி, யூடிபி, எஸ்சிடிபி, கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். அதில் கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல், கன்ஜெக்ஷன் அவாய்டன்ஸ் இருக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நீங்கள் ஜஸ்ட் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக எழுதிடுவீங்க. டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்றது நமக்கு வந்து ஓஎஸ்ஐ மாடலும் தெரியும், டிசிபி ஐபி மாடலும் தெரியும். ஓஎஸ்ஐ மாடலில் தேர் ஆர் 7 லேயர்ஸ், இன் டிசிபி ஐபி மாடல் தேர் ஆர் 5 லேயர்ஸ். ஓகேவா? இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயரில் 4th லேயராக இருக்கிறது தான் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து 4th லேயராக ஓஎஸ்ஐ மாடலில் இருக்கு. டிசிபி ஐபி மாடலில் 2nd லேயராக இருக்கு. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு வேர்டு தெரியும் நமக்கு, எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் பில்ட் பண்றது அப்படின்னா அதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை. ஓகேவா? சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷனுக்கும் இடையில ஒரு எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷனை கிரியேட் பண்ணும். ஓகேவா? எது அப்படின்னா நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் லேயர். தென் ரெலியபிள் டெலிவரி ஆஃப் சர்வீஸ். ரெலியபிள் டெலிவரி ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா என்ன? நம்மளுடைய டேட்டா ரொம்பவே செக்யூரா இருக்கிறதுக்கு எரர் கண்ட்ரோல் மெக்கானிசம்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை செக்யூரா டிரான்ஸ்ஃபர் பண்ணுது சோர்ஸ் டு டெஸ்டினேஷனுக்கு. இதுதான் யாரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை. இது இங்கே கிளைண்ட் சர்வர் பாரடிசம் வந்து ஒர்க் ஆகும். நம்ம லோக்கல் ஹோஸ்ட் வந்து கிளைண்ட், ரிமோட் ஹோஸ்ட் வந்து சர்வர். இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, ஏன்னா வந்து எல்லாமே ஒரு தொடர்புடைய விஷயமா தான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடே பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஈஸி. அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து சேம் டாபிக் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சின்ன சின்ன கான்செப்ட் மாறுறதை மட்டும் ஹிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து தியரி வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல பார்த்தோம் அப்படின்னா அப்வர்ட் லேயரா இருக்கு. அப்ளிகேஷன் லேயர்ல அதாவது இப்போ எப்படி வந்து போகும் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிளைண்ட்ல இருக்கு அப்படின்னா சர்வர்ல இருந்து எடுத்து அதை என்ன வேணுமோ அதை கேட்டு சர்வர் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கிளைண்ட்டுக்கே கொடுத்துடுறது. ஓகே, இதுக்கு இடையில அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்குது பார்த்தீங்களா? இப்படி வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த லேயர் தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்றோம். இதுல மெயினா நம்ம யூஸ் பண்ண போற புரோட்டோகால்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டிசிபி ஐபி ப்ரோட்டோகால் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ இது டயக்ராம் நம்ம டிசிபி ஐபியில் பார்த்தோம் அப்படின்னா என்ன, டிசிபி ஐபியில் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் டேட்டா லிங்க் லேயரில் தெரியும் லேன் வேன்ல கனெக்ட் ஆயிருக்கும். நெட்வொர்க் லேயரில் வந்து ஐபி ப்ரோட்டோகால், ஏஆர்பி, ஆர்ஏஆர்பி, ஐசிஎம்பி, ஐஜிபி எல்லாம் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் லேயர்னு எடுத்துக்கிட்டா ரெண்டே ப்ரோட்டோகால் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிசிபி, யூடிபி. இது ரெண்டும் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்ளிகேஷன் லேயரை பொறுத்தளவு எஸ்எம்டிபி, எஃப்டிபி, டிஎஃப்டிபி, டிஎன்எஸ், எஸ்என்எம்பி, பூட் இதெல்லாம் வந்து நம்ம யூனிட் 1லே பார்த்துட்டோம். ஓகே, இப்போ என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி. கரெக்டாக ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு கிளைண்ட் டு சர்வர் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் பிட்வீன் த டிவைசஸ். ரெண்டு டிவைசஸ்க்கு இடையில வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது நம்மளுடைய டேட்டா அப்படின்னா அதோட கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். மல்டிப்ளெக்சிங் அண்ட் டீமல்டிப்ளெக்சிங், அதாவது ஒரு டேட்டா மல்டிபிள் ஆகிறதுக்கும் மல்டிபிள் டேட்டா ஒரு டேட்டா ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் எரர் கரெக்ஷன், நம்ம டேட்டா சேஃபாக இருக்கும், எந்த ஒரு எரரும் இருக்காம இருக்கும். கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல், ரெண்டு டேட்டா ஒரே நேரத்துல மோதிக்காம இருக்கிறதுக்கும் ஒரே நேரத்துல வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம் யூஸ் ஆகுது. தென் ஃப்ளோ கண்ட்ரோலும் யூஸ் பண்றோம். சம் கேரக்டரிஸ்டிக்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு புரோட்டோகால் இருக்கு நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் லேயர்ல, யூடிபி அண்ட் டிசிபி. டேட்டாகிராம் அப்படின்றது ஒரு வேர்ட், அதாவது ஒரு நம்பர். நம்ம அந்த டேட்டாகிராம்னா குட்டி குட்டி ஸ்பிளிட்ஸா பிரிச்சு நம்மளுடைய டேட்டாவை சென்ட் பண்றோம். எது மூலியமான யூசர் டேட்டாகிராம் மூலியமா. எங்க இருந்து அப்படின்னா சோர்ஸ் ஹோஸ்ட்ல இருந்து டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டுக்கு சென்ட் பண்றோம். இந்த ப்ராசஸ் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப நம்மளால மல்டிபிள் என்விரான்மெண்ட்ல சப்போர்ட் பண்ண, அதாவது டிஃப்ரெண்ட் ஓஎஸ்ல நம்மளால ரன் பண்ண முடியும். மல்டிபிள் யூசர்ஸை ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதெல்லாம் சம் டிரான்ஸ்போர்ட் லேயரோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப மெயினா இருக்க வேண்டிய ப்ரோட்டோகால் அப்படின்னா டிசிபி, யூடிபி ப்ரோட்டோகால் தான். இது இம்பார்ட்டன்டான ஒன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் யூடிபி, ஜஸ்ட் இந்த வீடியோல ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். பின்னாடி தனித்தனியா யூடிபி, டிசிபினா என்னன்னு பார்ப்போம். யூடிபி அப்படின்றது யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். எப்ப கேட்டாலும் உங்களுக்கு இந்த எக்ஸ்பான்ஷன்லாம் தெரியணும், அப்பதான் அதை பத்தி உங்களால எழுத முடியும். ஓகே, சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் அப்படின்றது ஒரு நான் சீக்வென்ஷனல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் நம்ம கிட்ட இப்போ ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்னா நிறைய டேட்டாஸ் இருக்குன்னா அதுக்கு நம்ம சீக்வன்ஸ் நம்பர் கொடுத்துருப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி அந்த சீக்வன்ஸ் நம்பர் வைஸ் வந்து எப்படி வேணா டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்.
ஆகும். பட் கிளைண்ட்ஸ் அதாவது நம்ம டெஸ்டினேஷன் போர்ட்டுக்கு போனோடனே அந்த சீக்வன்ஸ் நம்பர்ஸை வச்சு ஆர்டர் பண்ணி நம்மளோட டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ செக்மெண்டேஷன் அண்ட் அசம்பிளிங் வந்து இருக்கும். ஸோ நான் சீக்வென்ஷனல் டிரான்ஸ்மிஷன் தான். தென் கனெக்ஷன்லெஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். டிசிபி பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் ஓரியன்டட், யூடிபி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்லெஸ் டிரான்ஸ்போர்ட். எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா வந்து ரொம்பவே செக்யூராகவும் ரிலியபிளாகவும் இருக்கும். தென் நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடிபியில் வந்து யூடிபி பர்ஃபார்ம் பண்ணுறப்ப ப்ரோட்டோகால் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? ஸோ யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகாலில் எப்படி வந்து நம்மளோட டேட்டா ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். சென்ட் ஆகிறப்ப பேக்கெட் ஃபார்மேட்டில் தான் சென்ட் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூசர் டேட்டாகிராம் வந்து பேக்கெட் ஃபார்மேட்டில் தான் நம்ம டேட்டாவெல்லாம் கரெக்டாக சென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா செக்ஸம் நடக்கும். கரெக்டான டேட்டாவான்னு நம்ம செக்ஸம் ஆட் பண்ணி அனுப்புவோம். அங்கே வேர்ட்ஸுக்கு நம்பர்ஸுக்கு. தென் எரர் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் லெவல் அட்ரஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் லென்த் எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருவோம். இந்த ப்ராசஸ்லாம் வந்து இந்த ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷனில் நடக்கும். இதில் மொத்தம் மெயின் ரெண்டு திங். இப்போ பாருங்கள், சர்வர் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புதுன்னா கிளைண்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பிட்டு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் சர்வருக்கு. இந்த மாதிரி தான் கனெக்ஷன் ஓரியன்டாக இல்லாமல் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸாக நடக்கும். ஓகே, இங்கே ரெண்டு விஷயம் நடக்கும். ப்ராட்காஸ்ட் ஒன்று, மல்டிகாஸ்ட் ஒன்று. ப்ராட்காஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த குரூப்பில் அந்த டிவைஸில் கனெக்டாக இருக்க மற்ற எல்லா டிவைஸுக்குமே கொடுக்கறதுக்கு பேர் ப்ராட்காஸ்ட், 1 to all. ஓகேவா? அதுவே மல்டிகாஸ்ட் அப்படின்னா 1 to several, ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ்க்கு மட்டும் நம்ம கொடுக்கறது வந்து மல்டிகாஸ்ட். இது ரெண்டுமே நமக்கு யூடிபியில் பெர்ஃபார்ம் ஆகும். யூடிபி செக்மெண்ட் அப்படின்னா என்ன? யூடிபி செக்மெண்ட்னா எப்படி எந்த சைஸில் நம்மளுடைய டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குது அப்படின்றது தான் இந்த யூடிபி செக்மெண்ட் அப்படின்றது. ஸோ டிசிபி ஹெட்டர் வந்து எவ்வளோ ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 to 60 பைட்டில் இருக்கும். பட் யூடிபியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டாக ஒரே சைஸ் தான் 8 பைட்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ யூடிபியோட ஹெட்டர் பார்த்தோம் அப்படின்னா 8 பைட்ஸில் மட்டும்தான் இருக்கும். மிச்சம் வந்து யூடிபி டேட்டா. மிச்சம் யூடிபி டேட்டா மீன்ஸ் எவ்வளோ வேணால் அந்த ரிமைனிங் டேட்டா வந்து அது பிடிச்சிருக்கலாம். பட் நம்மளை பொறுத்தளவு ஹெட்டர் வந்து 8 பைட்ஸ் தான் கம்பல்சரி இருக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்டில். ஓகேவா? தென் யூடிபியோட போர்ட் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா? சோர்ஸ் போர்ட் நம்பர், யார் சோர்ஸ் போட்டு அது டெஸ்டினேஷன் போர்ட்டோட நம்பரு, லென்த் எவ்வளோ, செக்ஸம் எவ்வளோ, இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்பல்சரி 16 பிட்ஸாக தான் இருக்கும். அப்போனா 2 பைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 16 பிட்ஸில் மட்டும்தான் அதை ஆக்குப்பை பண்ணும். தென் அந்த 60 பிட்ஸ் நம்பர், அந்த போர்ட் நம்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0 to 65,535 இந்த நம்பருக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இதை கிராஸ் பண்ணி போகாது. ஓகேவா? இதுதான் நமக்கு டிசிபியோட ஹெட்டர். இதில் வந்து டிசிபிக்கு யூடிபிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். டிசிபி பார்த்தீங்கன்னா 20 to 60 பைட்ஸில் இருக்கும். பட் யூடிபியில் பார்த்தீங்க அப்படின்னா 8 பைட் கம்பல்சரி ஹெட்டர் இருக்கும். ரிமைனிங் யூடிபி டேட்டா ஆக்குபை பண்ணிக்கும். தென் அதுக்குள்ள இருக்க சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட், லென்த், செக்ஸம் எல்லாமே 16 பிட்ஸ்ல தான் இருக்கும். அந்த நம்பர் பாத்தீங்கன்னா 0 to 65535 குள்ள மட்டும் தான் இருக்கும். ஓகே, சோர்ஸ் போர்ட் என்ன பண்ணும்? 2 பைட் லாங் ஃபீல்ட் எடுத்துக்கும். நம்மளுடைய சோர்ஸோட ஐடென்டிஃபிகேஷன் யார் வந்து அந்த சோர்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த போர்ட் நம்பர். அடுத்து டெஸ்டினேஷன் அதே மாதிரி தான். லென்த் வந்து எவ்வளோ டேட்டாஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம், ஹோல் லென்த் எவ்வளோ நம்ம டேட்டா அதை கொடுக்கறதுக்கு. செக்ஸம் ஃபீல்டு வந்து 2 பைட்ஸ் தான். இங்கேயுமே என்னன்னா ஜீரோஸோட ஆட் ஆயிருக்கும், பேடட் வித் 0. எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய மல்டிபிள் டேட்டாஸ் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அது எப்படி வந்து கரெக்டாக போகுதா இல்லையா ஒருத்தவங்கலேருந்து இன்னொருத்தவங்களுக்குன்னு அந்த செக்ஸம்க்கு இது யூஸ் ஆகுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா யூடிபியில் மல்டிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறோம். சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டோகால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால். யாரோடையும் கம்பல்சரி கனெக்ஷனில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபாஸ்ட் டெலிவரியாக இருக்கும் நம்மளுடைய மெசேஜ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கெட் கரெக்டாக சென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா இங்கே எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது, ஆத்தென்டிகேஷனுமே கிடையாது. கரெக்டான யூசர் தான் எடுத்திருக்காங்க, பேக்கெட் போய் சேர்ந்துருச்சுன்னு. பேக்கெட் லாஸ் ஆனாலுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அதே மாதிரி கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம் இங்கே எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட் டிசிபி ப்ரோட்டோகால். ஓகே, யூடிபி பார்த்தாச்சு. டிசிபின்றது என்ன? டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகாலும் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இருக்க இம்பார்ட்டன்டான ப்ரோட்டோகால். அங்க என்ன யூடிபி பார்த்தோம்னா கனெக்ஷன் லெஸ்ன்னு பார்த்தோம்ல. ஸோ டிசிபி ப்ரோட்டோகால் கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால். ஓகேவா? நம்மளோட கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகாலர் இருக்கனால நம்மளுக்கு யூடிபியில் இருக்க அந்த டிஸ்அட்வான்டேஜ் இங்கே இருக்காது. நம்மளோட டேட்டா எல்லாமே செக்யூரா டிரான்ஸ்ஃபர் ஆகும். சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு நம்ம டேட்டா ஃபுல் செக்யூரிட்டியோட தான் பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம செக்யூர்டு கனெக்ஷனாக தான் இருக்கும். பயப்பட தேவையில்லை, நம்ம டேட்டாவை கரெக்டாக கொடுக்கலாம். எப்படி செக்யூர்டு கனெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு யூனிக் நம்பர் ஒவ்வொரு டேட்டாக்கு இருக்கு. அது இல்லாமல் கிளைண்ட் வந்து ஒரு சிங்க்ரனைசேஷன், அதாவது அக்னாலஜ்மெண்ட் அனுப்பும்
அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான பர்சனா ஓகேவா நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் சர்வர் வந்து சிங்க்ரனைசேஷன் ப்ளஸ் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க. கரெக்டா ஓகே நீங்க வந்து எனக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க. நீங்க தேடுற பர்சன் தான் நான் அப்படின்னு. ஸோ ஒரு கிளைண்ட்டுமே நான் வந்து உங்களோட கிளைண்ட் தான் அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு செக்யூர் டிரான்ஸ்மிஷன் கனெக்ஷன் ஓரியன்டா இருக்கும். ஓகே, இங்க மல்டி கிளாஸ்டோ ப்ராட்காஸ்டோலாம் பர்ஃபார்ம் ஆகாது. ஜஸ்ட் ஒன்லி யூனிகாஸ்ட் மட்டும் தான் பர்ஃபார்ம் ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் மாதிரி கிளைண்ட் சர்வர் மட்டும் தான் கான்டாக்ட் பண்ண முடியும். அதர் டிவைசஸோட கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க. ஓகேவா? தென் டிசிபியோட செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20 to 60 பைட்ஸ் இருக்கு. லாஸ்டே சொல்லிட்டோம் நம்ம யூடிபியை பொறுத்தளவே. இப்போ வந்து ஒரு ஹெட்டர்ல வந்து இப்போ 20 பைட்ஸ் எடுத்திருக்கு ஹெட்டர்னா ரிமைனிங் இருக்க ஹெட்டர் போர்ஷன்லாம் யாரு ஆக்குபை பண்ணிக்குவாங்கன்னா டேட்டா ஆக்குபை பண்ணிக்குவாங்க. இதுதான் வந்து டிசிபியோட வேலை. ஓகே, இது பாருங்க ஹெட்டர் வந்து 20 to 60 பைட்ஸ் ஆக்குபை பண்ணிக்கலாம். ரிமைனிங் அதை டேட்டா ஆக்குபை பண்ணிக்கலாம். இங்கேயுமே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோர்ஸ் போர்ட் அட்ரஸ் டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ் வந்து 16 பிட்ஸ் இருக்கும். சீக்வன்ஸ் நம்பர் 32 பிட்ஸ். அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இங்க யூஸ் பண்றோம் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. கரெக்டா? ஸோ அங்கேயுமே 32 பிட்ஸ்ல வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கு. ஓகேவா? தென் ஆப்ஷன் பேடிங் அப் டு 40 பைட்ஸ் வரையும் இருக்கலாம். இதெல்லாம் சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்றோம் நம்மளுடைய டிசிபில அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறது எஸ்சிடிபி. எஸ்சிடிபி அப்படின்னா ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகால். ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு டேட்டா வந்து இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள இது பண்றோம்னு சொல்றோம். ஸ்ட்ரீமா இதுவாகுது, இந்த நேரத்துல இந்த விஷயம் நடக்குது, டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்றோம்ல, அதுதான் இந்த ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகால் அப்படின்றது. இதுவுமே கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால் தான். ஓகேங்களா? சென்டர் கிட்ட இருந்து டேட்டா வந்து சென்ட் ஆகுது பாத்தீங்களா ரிசீவருக்கு, அந்த சென்ட் பண்ற மோட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோடா இருக்கும் இந்த ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் டிரான்ஸ்மிஷன்ல. அதாவது ஒரே நேரத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா சென்டராலையும் ரிசீவராலையும் கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ற டெலிஃபோன் கம்யூனிகேஷன் தான். அந்த டெலிஃபோன் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ற புரோட்டோகால் தான் இந்த ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகால் அப்படின்றது. பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் இருக்கும். கரெக்டா டெஸ்டினேஷன் ரீட் பண்ணும். டெஸ்டினேஷன் உடனே வந்து ஒரே நேரத்துல ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம கொடுக்குற இந்த புரோட்டோகால் மீன்ஸ் எஸ்சிடிபி புரோட்டோகால் அப்படின்னு சொல்றோம். இங்கேயுமே நம்ம டேட்டா வந்து செக்யூரா தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க இதுதான் டயக்ராம். நம்ம கிட்ட கிளைண்ட் இருக்காங்க, சர்வர் இருக்காங்க. சார் IP1 IP2 IP3 IP4ன்னு இன்டர்நெட் மூலமா ஈஸியா வந்து ரெண்டு பேராலையும் கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும். ஓகே, சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தோம்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ் கனெக்ஷன் கொடுக்குது. எல்லா டேட்டாவும் ஒரே நேரத்துல சென்டரும் ரிசீவரும் வந்து போத் சைடு வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் டிசிபி ஐபி புரோட்டோகாலையுமே அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஐபி லேயரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இந்த எஸ்சிடிபி இருக்காது. இது ஒரு செக்யூர் புரோட்டோகால். ஓகேங்களா? அவ்வளோதாமா நமக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் அப்படின்றது ரொம்பவே சிம்பிள் ஒன் தான். டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கலாம். உங்களுக்கு வாட்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் யூடிபினா என்ன டிசிபினா என்னன்னு தனித்தனியாக இன்னும் டீட்டெயிலாக கூட பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.